ஈரோட்டில் மணிக்கூண்டு பஸ் ஸ்டாப்புக்கிட்ட கொங்காளம்மன் கோயில் இருக்குது. பூண்டு கடைக்கும் பக்கத்தில் அதுக்கு ஸ்ட்ரைட் ஆப்போசிட்டில் தான் மகேஷ் பேக்கேஜிங் கடை வந்து இருக்குது. அந்த கடையில் தான் நம்மளோட டைல் ஸ்கின்னர் வந்து இருக்குதுங்க. கொரியர் அமௌண்ட் இல்லாமல் நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். நிறைய பேர் கமெண்ட்ஸ்லேயும் இன்ஸ்டாலையும் கேட்டுகிட்டே இருக்கீங்க, ஈரோட்டில் எந்த ஷாப்பில் கொரியர் இல்லாமல் வாங்கிக்கலாம் டைல் ஸ்கின்னர் அப்படின்னு. இந்த கடைக்கு போனீங்கன்னா டைரெக்டாக வாங்கிக்கலாங்க. இன்றைக்கி குட்டீஸ் 2 பேத்துக்கும் ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு மூணார்லேருந்து மஞ்சு கொடுத்து விட்ட கொழுக்கட்டை மாவில் கொழுக்கட்டை தான் செய்ய போகிறேன். இந்த கொழுக்கட்டை மூணாரில் நாங்கள் இருந்தப்ப அந்த குளிருக்கும் மழைக்கும் சுட சுட செஞ்சு கொடுத்தப்ப அவ்வளோ டேஸ்ட்டு சூப்பராக இருந்தது. அதுக்கப்புறம் இதை எப்படா சாப்பிடுவோம் அப்படிங்கிற மாதிரி தோணிட்டே இருந்தது. நம்ம வீட்டில் அடுத்தடுத்த ஃபங்க்ஷன்ஸ் இருந்தங்காட்டி, வீடு கிளீனிங் அது இதுன்னு இருந்தங்காட்டி என்னால் செய்யவே முடியல. சரி, என்னானாலும் சரி இன்னைக்கு மூணார் கொழுக்கட்டையை செஞ்சே ஆகணும்னு செஞ்சுட்டேன். டேஸ்ட்டு அவ்வளோ சூப்பராக இருந்ததுங்க. மாவு கொஞ்சம் அளவு தெரியாமல் அதிகமாக போட்டு பிணைஞ்சிட்டேன். மீதி இருந்த மாவில் வந்து பார்த்தீங்கன்னா சந்தவை மாதிரி போட்டு எடுத்துடலாம் அப்படின்ட்டு அப்படியே சந்தவையும் செஞ்சாச்சு. ஒரே ஒரு ரெசிபி தான் செஞ்சேன். அதுக்கே கிச்சனோட நிலைமை பாருங்கள், இப்படி தான் இருக்குது. அந்த ரெசிபி எடுக்கிற இடம் மட்டும்தான் க்ளீனாக இருக்குமோ தவிர மற்ற இடமெல்லாம் இப்படி தான் கசன்னு இருக்கும். நார்மலாக ஒரு ரெசிபி செய்கிறதுக்கு 1/2 மணி நேரம் ஆகும்னா அதை வீடியோ எடுத்துகிட்டு செய்யும் பொழுது 3/4 மணி நேரத்துலேருந்து 1 மணி நேரம் ஆகிடும். எப்படியோ எல்லா வேலையும் முடிச்சுட்டு கிச்சனையும் ஃபுல்லாக க்ளீன் பண்ணி விட்டுட்டேன். காய்க்கெல்லாம் போடுறதுக்கு தேங்காய் திருவி வச்சுருப்பேன் ஃப்ரிட்ஜில், அதுவும் காலியாகிடுச்சு. அப்படியே அதையும் திருவி எடுத்துட்டு நான் துணி மடிக்கிறதுக்கு வந்துட்டேன். ஸ்கூல் தொடங்கி 20 நாளைக்கு மேலே ஆயிடுச்சு. இன்னும் டெய்லியும் ஸ்கூல்லேருந்து 2 புக்கு 3 புக்கு கொடுத்து விட்டுட்டே இருக்காங்க. ஹஸ்பண்ட் நட்டை போட்டே இருக்காங்க.